குறியீடுகளாக சொல்லப்பட்டிருக்குது. அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா வித்தியாசமா நினைக்கிறீங்க, ரொம்ப பயங்கரமாக உங்களுக்கு தெரியுது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து முத்திரைகளை உடைக்க கண்டேன் அப்படின்னு பார்க்கும்போது வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்து ஒரு விஷயம் சொல்லப்படும் போது உங்களுக்கு என்ன செய்யுது, ரொம்பவும் பிரமிக்கத்தக்க விதமாக பயங்கரமான ஒரு விஷயமாக இருக்குது. ஆனா நல்லா கவனிங்க, இந்த முத்திரைகளை உடைக்கிற விஷயத்தான் ரொம்பவும் சாதாரணமாக எளிமையாக நீங்க மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியும். ஆண்டவர் இந்த முத்திரையை உடைக்கும் போது வெள்ளை குதிரையில சமாதானம் பண்ற ஒருத்தன் வர்றானா, இதை மத்தேயு புத்தகத்துல 24ஆம் அதிகாரத்துல எப்படி வாசிப்பீங்க? அங்க ஆண்டவர் சொல்லுவார், இயேசு கிறிஸ்து, சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவங்க சொல்லுவாங்க. நீங்க அதை நம்பாதீங்க. என்ன நடக்க போது, கற்பவதிக்கு திடீரென்று வழி எடுப்பது போல அந்த நாள் என்ன செய்யுமா, சடுதியாய் வருமா. அப்ப நல்லா கவனிங்க, இந்த முதலாம் முத்திரையை உடைக்கிற விஷயம் என்னன்னா, இயேசு அன்னைக்கே சொல்லிட்டாரு, சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று என்ன செய்வாங்க, ஒரு போலியான ஏமாற்று வேலையை செய்வாங்க இந்த உலகத்துல. வெள்ள குதிரையின் மேல ஒரு மனிதர் வருவார்னா அதெல்லாம் ஒரு அடையாளமா சொல்லப்படுது. வெள்ள குதிரையில யாரும் வரமாட்டான். வெள்ள குதிரை நேரடியாக ஒரு வெள்ள குதிரை, நேரடியாக கையில ஒரு அம்பு அப்படிலாம் நினைச்சுக்கிறாதீங்க. இதெல்லாம் உருவகமாக ஒரு விஷயத்தை நமக்கு சொல்ல வருது. இந்த 7 முத்திரையிலையும் ஒவ்வொரு நிறத்தினுடைய குதிரைகள் இருக்கிறது. அவன் கையில ஒன்ன வச்சிருந்தான் அப்படிலாம் வாசிப்போம் பாத்தீங்களா, அது எல்லாமே உருவகம். நேரடியாக அப்படியே குதிரை வர போறதெல்லாம் இல்ல. நிறைய பேர் பாத்தீங்களா, இந்த ஏஞ்சல் டிவில எல்லாம் நீங்க பார்க்கும்போது திடீர்னு அந்த கூட்டத்துல அப்படியே கேமராவோட ஒரு பிளிச் அடிக்கும், குதிரை அப்படியே அக்னிமயமான ஒரு குதிரை. பாருங்க குதிரை வெளிப்பட்டு விட்டது, சிகப்பு நிற குதிரை வெளிப்பட்டு விட்டது, வெள்ளை நிற குதிரை அப்படின்னு அடிச்சு விடுவாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, சரிங்களா? குதிரை எல்லாம் வராது. குதிரை என்பது என்னன்னா ஒரு உருவகமாக சொல்லப்பட்ட விஷயங்கள். இது ஒரு பாணி, ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தும்படி யூதர்களுக்குள்ள இருந்த இது ஒரு இலக்கிய நடை போன்று அவர்களுக்கு என்ன செஞ்சு பேசுறது. இதே போலதான் நீங்க எசேக்கியேல் புத்தகம் இது போன்று, தானியேல் புத்தகம் இது போன்று, சகரியா புத்தகங்கள் இது போன்று, இவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உருவகமாக ஒரு விஷயத்தை என்ன செய்யும், பேசும். அதே போலதான் இந்த வெளிப்படுத்தின புத்தகமும். அப்ப இதுல வெள்ள குதிரைனா வெள்ள குதிரை வரப்போறது இல்ல. அது என்ன குறிக்குதுன்னா உலகம் எங்கிலும் ஒரு போலியான சமாதானத்தை என்ன செய்ய போறாங்க, சொல்ல போறாங்க. அதே விஷயத்தை தான் நீங்க மத்தேயு 24 இயேசு சொல்லுவார், சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லுவாங்க. இதுதான் அடையாளம். உலகம் எங்கிலும் ஒரு போலியான சமாதானம் வரும், இதுதான் அடையாளம். ஆனா திடீரென்று கற்பவதிக்கு வழி ஏற்படுவது போல சடுதியிலே என்ன வரப்போகிறது, ஒரு பெரிய பேரழிவு வரப்போகிறது என்று ஆண்டவர் அப்பவே பேசுவார். அப்ப முதலாம் முத்திரை உடைக்கப்படும் போது என்ன கண்டுச்சு, வெள்ள குதிரை வெளிப்பட்டுச்சு, கையில ஒரு வில் இருந்துச்சு, அம்பு இல்லாத வில் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் வெற்றி சிறக்கிறவனை போல என்ன பண்ணான், காண்பித்து கொண்டான். உலகம் எங்க நான் சமாதானத்தை கொடுத்துட்டேன், அப்பா என் ராஜ்யத்துல எல்லாம் அமைதியா இருக்காங்க பாருங்க அப்படின்னு ஒரு போலியான விஷயத்தை கட்டமைப்பார்கள். இன்னைக்கு அதுக்கு நேரா உலகம் எங்கிலும் நகர்ந்து கொண்டே வருகிறது. ஒரு மனிதனுக்கு கீழே இந்த உலகத்தை கொண்டு வரும்படி